பார்த்தா அவர் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர். நாங்க எல்லாமே டான்ஸ் கிளாஸ்ல தான் மீட் பண்ணோம். எல்லாரும் ஜாலியா வச்சு வர்றாரு. வந்தாரே சிரிப்பு சத்தம் தான் கேட்கும். கமெண்ட் பார்ட்டி அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு. அவ்வளோ ஒரு ஜாலி. எங்க குரூப்ல வேற பேசிக்கிட்டே இருப்பாரு. கையை கட்டி தான் டைரக்டர் சொல்றதை கேட்பாரு. சைலண்டா நின்று ஓகே சார், ஃபைன் சார், பண்ணிடலாம் சார். இந்த மாதிரி ரொம்ப பொறுமையான ஒரு அடக்க ஒடுக்கமான ஆக்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க இப்ப யாருமே தெரியாதவங்களா இருந்தா கூட அவர் தோல்ல கை போட்டா என்னப்பா அப்படின்ற ஒரு ஜாலியா பேசுவாரு. ஒரு ஆக்டிவான ஒரு மனிதர். வெரி சிம்பிள், வெரி ஸ்வீட், வெரி டவுன் டு அர்த். மறக்கவும் முடியல எனக்கு. நான் இங்க வந்து ஒரு முகத்தை பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருந்தது. திருப்பி என்ன அப்படி திரும்பி பார்த்து பேசுற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீலிங். உண்மையிலேங்க ஒரு தங்கமான குணம். ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம். இனிமே அவர் திரும்ப உசைனி சாரை பார்க்க முடியாது. எல்லாம் பார்த்தா அவர் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர். நாங்கள் எல்லாமே டான்ஸ் கிளாஸ்ல தான் மீட் பண்ணோம். டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக அவர் வந்து சேர்ந்தார். கலாக்கா கிளாஸ்ல நாங்களாம் பசுமையான நினைவுகள் அந்த நாள் பற்றி இன்னைக்கு வருது எங்களுக்கு. அப்போ ஒன்னா ஜாயின் ஆகி ஒன்னா ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக நல்ல ஃப்ரெண்டாக பழகுவார், சிரிச்சு பேசுவார், எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் ஜாலியாக வச்சுக்குவார். அவர் வந்தாரே சிரிப்பு சத்தம் தான் கேட்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்ற நேரத்தில் இருந்து சாப்பிட்ற விஷயங்களை கூட ஈடுபட்டு பேசுவார். சாப்பிட்டீங்களா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஷாட்டுக்கு வாங்க. நோ நோ நோ, டைம் ஆச்சு, எல்லாரும் ஹெல்த் இஸ் பெட்டர் தன் வெல்த், டைம் டு டைம் சாப்பிடணும் நீங்கள் கரெக்டாக அப்படின்னு சொல்லி அவரே ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல், ஒரு ஆக்டர் மாதிரி, ஒரு ஹீரோ மாதிரி இல்லாமல் அவரே எல்லாரும் சாப்பிட வச்சு அத்தனை பேருக்கும் திருப்பி வந்து ஷாட்டுக்கு வர சொல்லுவார். அதெல்லாம் நல்லது செஞ்சார். ஒரு பென் இல்லை, சாரி, பென்சில் பேப்பர் கொடுத்தா அப்படியே ஸ்கெட்ச் பண்ணி அப்படியே ஒரு ஆர்ட், அப்படியே என் ஃபேஸ் அப்படியே ஜெராக்ஸ் அவ்வளோ அழகாக வரைஞ்சி காமிச்சார். அதில் மட்டும் இல்லை, சமையல் கிமையல் எல்லாத்துலேயும் வந்து அசத்துவார், கலக்குவார். பாடல்களையும் வீட்டில் கிட்டார் அழகாக வாசிப்பார். ஒரு துறையும் விட்டு வைக்கலன்னு சொல்ல முடியும். கையை கட்டி தான் டைரக்டர் சொல்கிறத கேட்பார். சைலண்டாக நின்று ஓகே சார், ஃபைன் சார், பண்ணிடலாம் சார். இந்த மாதிரி ரொம்ப பொறுமையான ஒரு அடக்க ஒடுக்கமான ஆக்டர்னு சொல்லலாம். 10 வருஷம் அவர் இருந்திருந்தா நாங்களாம் சந்தோஷப்பட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் அவருக்கு கற்றுக்க வேண்டியிருந்துச்சு. இவ்வளோ சீக்கிரம் போயிட்டதுக்கு ரொம்ப துக்கப்படுறோம். பட் எப்படி இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடையும்னு கடவுளை வேண்டுறோம். உசைனி மாஸ்டர் தெரியாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கினவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்ரி படம், நிறைய படத்தில் ஒர்க் பண்ணவர், விஜயோடலாம் ஒர்க் பண்ணவர் அவர். அது இல்லாமல் ஆர்ச்சரி, இதெல்லாம் யாரும் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி நீங்கள் இப்போ யாருமே தெரியாதவங்களா இருந்தால் கூட அவர் தோளில் கை போட்டால் என்னப்பா அப்படின்ற ஒரு ஜாலியாக பேசுவார். ஒரு ஆக்டிவான ஒரு மனிதர். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக பழக்கம்.